வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு முன்னர் டிரம்பின் வரி கொள்கைகளின் திருத்தங்கள் வரும் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச கருத்து. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் அனுமதி. இலத்திரனியல் விசா முறையில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி புதைகுழியில் இருந்து மேலும் 4 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த வரி கொள்கை தொடர்பான கால அவகாசம் வரும் 9ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதற்கு முன் இலங்கைக்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் அந்த கொள்கையில் மாற்றங்களை கொண்டுவர முடியும் என்று நம்பப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். புதன்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த வரி கொள்கை உலக நாடுகள் அனைத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இலங்கையும் அதன் தாக்கத்திற்கு உள்ளாகும் நிலையில் நிதியமைச்சின் தலைமையிலான பலவாறான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. அமெரிக்க வர்த்தக திணைக்களத்துடன் மெய்நிகர் முறையில் மற்றும் நேரடி சந்திப்புகளாக 2 சந்தர்ப்பங்களில் இலங்கை பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். இந்த உரையாடல்களின் அடிப்படையில் 9ஆம் தேதிக்கு முன் இலங்கைக்கு சலுகை அல்லது விலகல் வழங்கப்படும் என்று நம்புகின்றோம். எமது முயற்சிகளின் விளைவாக அமெரிக்க வரி கொள்கையில் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படாமல் ஏதாவது திருத்தங்கள் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் உள்ளோம் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை அவர் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்கவும் வாக்களிக்கவும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இடைக்கால தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிபதிகள் மாயா துண்ணே கொரியா மற்றும் மகேன் கொபல்லவ ஆகியோர் கொண்ட அமர்வு பிறப்பித்தது. மனுதாரரின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக் பரன் பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு வைத்திய சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருப்பதால் அரசியல் அமைப்பின்படி அவருக்கு அந்த பதவிக்கு தகுதி இல்லை என்று வாதிட்டார். எனவே அவருக்கு வாக்களிக்கும் உரிமை செல்லாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மாறாக பிரதிவாதி அர்ஜுனாவின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சேனானி தயாரத்ன அவர் சம்பளமின்றி சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதால் அரசு ஊழியராக பார்க்க முடியாது என்று வாதிட்டார். எனவே அவரை தேர்ந்தெடுக்க எந்த சட்டத்தடையும் இல்லை என்றும் அவர் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிமன்றம் மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதுடன் அதற்கான விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இலத்திரனியல் விசா முறையில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பாக முன்னாள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு ஆணையாளர் ஹர்ஷ இலுப்பட்டிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட இலத்திரனியல் விசா சேவையை நிறுத்தி பழைய நடைமுறையை மீண்டும் அமல்படுத்துவதற்காக நீதிமன்ற உத்தரவை மீறியதாக கூறப்படும் வழக்கில் ஹர்ஷ இலுப்பட்டிய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த திணைக்களம் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயல்படுவதால் அந்த துறை சார்ந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் அதற்கான செயலாளர் ஆகியோரின் பெயர்களும் ஊடகங்களில் வெளியாவதை காணக்கூடியதாக உள்ளது. அண்மைக்கால ஊடக செய்திகளின்படி இந்த சிக்கலோடு முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு விசா முறைமைகள் தொடர்பான சிக்கல்கள் பற்றி டிரான் அலசில கருத்துக்களை ஊடகங்களில் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அவரும் இந்த சர்ச்சைக்குள் இழுக்கப்பட உள்ளாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஹர்ஷ இலுப்பட்டியவுக்கு எதிரான தண்டனை உத்தரவு ஜூலை 24ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் இந்த வழக்கின் பின்னணியில் அரசியல் தரப்புகளின் பங்கு குறித்து அதிக அக்கறையும் கேள்விகளும் உருவாகியுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து நேற்று புதன்கிழமை மேலும் 4 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை மொத்தமாக 37 எண்புக்கூட்டு தொகுதிகள் இந்த புதைகுழியில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 30 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டத்தரணி VK நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மேலும் 4 எண்புக்கூட்டு தொகுதிகள் ஒருவருக்கொருவரில் பின்னிய நிலையில் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதனிடையே சித்துப்பாத்தி புதைகுழிக்கு அருகாமையில் செய்மதி தொழில்நுட்பத்தின் உதவியோடு குறித்த இடங்களில் இன்று அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பணிகள் பேராசிரியர் ராஜ் சோமதேவவின் வழிகாட்டுதலின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்படுகிறது.
வடக்கு மாகாணத்தில் பொதுமக்களின் காணிகளை அபகரிப்பு செய்வதற்கான நோக்குடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை கடைசி நேரத்தில் அரசு திரும்பப் பெற்றதை அடுத்து அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வாபஸ் பெற்றுக் கொண்டார். மனுதாரரான சுமந்திரன் வழக்கை திரும்பப் பெறுவது அவருடைய உரிமைகளை கைவிடும் வகையிலான நடவடிக்கை அல்ல என்பதை வலியுறுத்தியதை அடுத்து அந்த மனுவை வாபஸ் பெற உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த தீர்மானத்தை நீதியரசர்கள் ஜனக் டி சில்வா, அர்ஜுன உபயாசகர் மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகிய நீதிமன்ற அமர்வு வழங்கியது. மனுதாரர் தரப்பில் வழக்கை முன்வைத்து ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் இன்றைய தினம் நீதிமன்ற விசாரணையில் சுகவீனம் காரணமாக பங்கேற்க முடியாமல் இருந்த நிலையில் அவரின் சார்பில் சட்டத்தரணி லட்சுமணன் ஜெயக்குமார் மன்றில் முன்னிலையாக விசாரணையில் கலந்து கொண்டார். அவர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் முன்னுரிமை அளித்தது. இடைக்கால தடை உத்தரவு முறையாக வழங்கப்பட்டது. அதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் நேரில் வந்து நன்றியை தெரிவிக்க விரும்பியிருந்தார். எனினும் சுகவீனம் காரணமாக அவர் வர இயலாத காரணத்தினால் அவரது நன்றியை நீதிமன்றத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்றார். மறுமுறையில் அரசின் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுரேகா அகமது நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் துறைமுகங்களில் கொள்கலன்கள் விடுவிப்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முறைகேடுகள் மற்றும் நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக முந்தைய 14 சந்தர்ப்பங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் எந்தவித பரிசோதனையுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் பரிந்துரைகள் தற்போது மீளாய்வுக்குட்படுத்தப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிசக அறிவித்தார். புதன்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் போது அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். கொள்கலன்கள் விடுவிப்பில் அமைச்சர்கள் நேரடியாக அனுமதி வழங்கியதாகவும் என்ற கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை. எதற்கும் ஆதாரமில்லாமல் சிலர் இவ்வாறு தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். கொள்கலன்களுக்கு ஒதுக்கப்படும் நிற அடையாளங்களின் அடிப்படையில் அவை எந்த அளவு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கப்படுகிறது. சிவப்பு லேபிள் கொண்ட கொள்கலன்கள் கட்டாய ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மஞ்சள் லேபிள் ஸ்கேன் அல்லது மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும். பச்சை லேபிள் ஆவணங்களின் அடிப்படையில் நேரடியாக விடுவிக்கப்படலாம். ஆண்டிறுதி மற்றும் புத்தாண்டு காலங்களில் துறைமுகங்களில் ஏற்படும் கூட்ட சுமை காரணமாக சில நேரங்களில் இந்த நெரிசல்கள் நிகழ்வது இயல்பானது. எனவே அவற்றை தக்க முறையில் முகாமைத்துவம் செய்ய சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால் குழுக்கள் நியமிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் ஜனாதிபதியால் கடந்த ஜனவரி 30 நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த முறைகேடுகள் தொடர்பான பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. குறித்த குழுவின் தலைவராக திரைசேரியின் பிரதி செயலாளர் செயற்பட்டுள்ளார். அதன்படி குழு வழங்கிய முக்கிய பரிந்துரைகளில் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்திற்கு இவ்வாறான கொள்கலன்கள் வெடிவிப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தியதா என்பதை மதிப்பீடு செய்து கணக்காய்வு மேற்கொள்ள வேண்டும். இதேபோன்று எதிர்காலத்தில் முறைகேடுகள் ஏற்படாமல் இருக்க விரிவான வழிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். இவ்வாறு குழுவால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் தற்போது அரசால் முழுமையாக மீளாய்வு செய்யப்படுகின்றன. அதன் பின்னர் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். மேலும் இவ்வாறான நெரிசல்கள் நிகழும் போது அவற்றை சரியாக கையாள தற்போது நாட்டில் ஒரு நிலைத்தனமான நடைமுறை இல்லாத நிலைமையே காணப்படுகிறது. அதனால் சுங்க திணைக்களம் அவ்வப்போது நிபுணர்களை கொண்ட குழுக்களை நியமித்து தீர்வுகளை வகுத்து கொள்கலன்களை விடுவிக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.